வணக்கம் அன்பு நண்பர்களே. சற்று முன்பு தளபதி விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சிக்கு அதிகாரப்பூர்வமான ஒரு பெயரை அறிவிச்சிருக்காரு. தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கக்கூடிய பெயர் தன்னுடைய கட்சிக்கு சூட்டியிருக்காரு. அத்தோட மட்டுமில்லாம வருகிற பாராளுமன்ற தேர்தலை தான் சந்திக்கலனும், தொடர்ந்து வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் தான் இலக்கு, பாராளுமன்ற தேர்தலை நாங்க நடுநிலை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் மட்டுமில்லாம மிக முக்கியமா நடிகர் விஜய் என்ன சொல்றாருன்னா, அரசியல் மற்றொரு தொழில் அல்ல, அது புனிதமான மக்கள் பணி அப்படின்னு சொல்லிருக்காரு. அதன் மூலமா தான் அரசியலுக்கு வர்றதை ஏற்கனவே உறுதிப்படுத்தி இருந்த நடிகர் விஜய் இன்றைக்கு அதிகாரப்பூர்வமா தன்னுடைய கட்சியினுடைய பெயரை அறிவிச்சிருக்காரு. தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கக்கூடிய பெயர் சூட்டியிருக்காங்க. இதுல நடிகர் விஜய் ரெண்டு முக்கியமான விஷயங்களை குறியீடா உணர்த்தியிருக்காரு. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேசிருக்கோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம். பொதுவா எந்த ஒரு நல்ல செயலையும் செய்யறதுக்கு நாள் பார்ப்பாங்க. அந்த நாள் நட்சத்திரம் பார்த்து அதற்காக ஒரு நல்ல நாளை தேர்ந்தெடுத்துதான் காத்திருந்து செய்வாங்க. அந்த வகையில இன்றைக்கு அஷ்டமியை பொறுத்தவரை பொதுவா எந்த நல்ல காரியத்தையும் தொடங்க மாட்டாங்கிறது ஒரு நம்பிக்கை, ஒரு ஐதீகம். ஆனா நடிகர் விஜயை பொறுத்தவரை தன்னுடைய கட்சியினுடைய பெயரை இன்னைக்கு ஒரு அஷ்டமி நாள்ல அறிவிச்சிருக்காரு. ஏற்கனவே தன் சார்பில் தொடங்கப்பட்ட ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு நூலகத்தை தொடங்கியிருந்தாரு நடிகர் விஜய். அப்படி நூலகத்தை தொடங்குறப்பயே அதுல நிறைய பெரியாரிய புத்தகங்கள், அம்பேத்கர் புத்தகங்கள்னு எல்லா வகையான புத்தகங்களையும் உள்ள இடம் கொடுத்திருந்தாரு. இப்படியான காலகட்டத்துலதான் அவர் இன்றைக்கு தன்னுடைய பாதை ஒரு பகுத்தறிவானதா இருக்கும் அல்லது ஒரு பிராட் மைண்டா இருக்கும் அப்படிங்கிறத காட்டுற விதமா அஷ்டமி நாள்ல இன்று பாராமல் நல்ல நாள் கெட்ட நாள்னு எதுவுமே கிடையாது, எல்லா நாளுமே தமிழர்களுக்கான நாள் தான், தமிழர்களுக்காக நான் களத்துல இறங்குறதுக்கு நாள் நேரம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு குறியீடா இன்றைக்கு அஷ்டமி நாள்ல அவர் தன்னுடைய கட்சியினுடைய பெயரை அறிவிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய நடிகர், தமிழகம் முழுவதும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நடிகர், இவர் எப்படா கட்சி ஆரம்பிப்பார்னு தமிழ்நாட்டுல பலரும் காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நடிகர். அப்படி இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள் ஒரு கட்சியை தொடங்குறாரு அப்படிங்கும் போது அதற்கு நாள் குறித்து, நேரம் குறித்து பெரிய அளவுல பொதுக்கூட்டம்லாம் திரட்டி லட்சக்கணக்கான தொண்டர்களை சேர்த்துக்கிட்டு அவர் அதுக்கு முன்னாடி அறிவிச்சா ஒரு மாசா இருக்குங்க அப்படின்னு நினைச்சா, விஜய் அவர்களை பொறுத்தவரை ரொம்ப எளிமையா தன்னுடைய ட்விட்டர்ல தன்னோட கட்சியின் பெயரை போட்டாரு. இதுதான் என்னுடைய கட்சியினுடைய பெயர், பாராளுமன்ற தேர்தலை நம்ம போட்டி இல்ல, நடுநிலை வைக்கிறோம், சட்டமன்ற தேர்தலை நம்ம போட்டிக்கிறோம், ஏற்கனவே ஒப்புக்கொண்ட சில படங்களுடைய ஷூட்டிங் இருக்கு, அதையெல்லாம் முடிச்சுட்டு நான் முழு நேர அரசியலுக்கு வரேன் அப்படிங்கிற விதமா அவர் அறிக்கை வெளியிட்டு இருக்காரு. இதனால நடிகர் விஜயை பொறுத்தவரை இனிமேல் சோசியல் மீடியா வழியா அவருடைய அரசியல் காய் நகர்த்தல்களை ரொம்ப துல்லியமா செய்வாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். வழக்கமான அரசியல் கட்சிகள்ல இருந்து மாறுபட்டு அவர் இந்த மாதிரி செய்யறாரு அப்படிங்கிறது இதுல குறிப்பிடத்தக்க விஷயம். இன்னொன்னு, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிடம் அப்படிங்கக்கூடிய வார்த்தை எல்லா அரசியல் கட்சிகளுடைய பெயர்லயும் இருக்கும். பொதுவா அரசியலை நம்ம மூன்று வகையா பிரிக்கலாம். ஒன்று திராவிட அரசியல், இன்னொன்று தேசிய அரசியல், இன்னொன்று தமிழ் தேசியம் பேசக்கூடிய அரசியல். திராவிட அரசியலை பேசக்கூடிய கட்சிகளை நம்ம திமுக, அதிமுகவை வகைப்படுத்தலாம். தேசிய அரசியலை பேசக்கூடிய கட்சிகள் நம்ம பாஜக, காங்கிரஸ வகைப்படுத்தலாம். தமிழ் தேசியம் பேசக்கூடிய அரசியல் கட்சியாக நாம் சீமான் போன்றவர்களை வகைப்படுத்தலாம். ஆனா நடிகர் விஜய் அவர்களுடைய கட்சியினுடைய பெயர்ல திராவிடம் என்கிற வழக்கமான அந்த வார்த்தை இல்ல, தேசியம் குறித்த அந்த வார்த்தையும் இல்லை. ஈவன் நடிகர் விஜயகாந்த் கட்சி தொடங்குற போது கூட அவர் திராவிட பேர்ல தொடங்குவாரா, தேசியம் பேர்ல தொடங்குவாரான்னு எதிர்பார்ப்பு இருந்தப்ப தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படின்னு தொடங்குறாரு. அதுல திராவிடமும் இருந்துச்சு, தேசியமும் இருந்துச்சு, இடதுசாரிகள் முன்வைக்கக்கூடிய முற்போக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தையும் இருந்துச்சு. ஆனா இந்த வகையான எந்த விதமான ஒரு குறியீடுகளும் இல்லாம தான் யாருக்காக இயங்க போறோம் அப்படிங்கக்கூடிய நம்முடைய கட்சி தமிழ் தேசியம் பேச போதா, தேசியம் பேச போதா அல்லது திராவிடம் பேச போதா அப்படிங்கக்கூடிய எந்த விதமான எல்லை கோட்டுக்குள்ளேயும் இல்லாம அவர் தன்னுடைய கட்சியினுடைய பேரை தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. கழகம்ங்கிற வார்த்தையை மட்டும்தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பற்றி இருக்கக்கூடிய வார்த்தைகள்ல இருந்து கழகம் அப்படிங்கிற ஒற்றை புள்ளியை மட்டும்தான் எடுத்திருக்காரு நடிகர் விஜய் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நடிகர் விஜயை பொறுத்தவரை அவர் களத்துக்குள்ள வந்துட்டாருன்னா இனிமேல் திராவிடம், தேசியம், தமிழ் தேசியம் எல்லாம் தாண்டி நடிகர் விஜய் ஒவ்வொரு ரசிகர்களுடைய வீடுகள்லயும் இருக்கார். ஒரு வீட்டுல 5 பேர் இருக்காங்கன்னா இல்ல ஒருத்தர் 2 பேராவது விஜய் ஃபேனா இருக்காங்க. சோ விஜய் அரசியலுக்குள்ள வர்றப்ப இப்ப எடுக்கக்கூடிய வாக்கு சதவீதம், ஓட்டு எண்ணிக்கை, கட்சிகளுடைய இருப்பு, அவர்கள் வாங்கக்கூடிய வாக்கு சதவீதம், இந்த எல்லா கணக்குகளையும் தாறுமாறான கணக்கீடுகள் மாறும் அப்படிங்கிறதா எதிர்பார்க்கப்படுகிறது. 2024 பாராளுமன்ற தேர்தலை தான் சந்திக்கவில்லை என்று அறிவித்து விட்டார். 2026க்கு இன்னும் 2 ஆண்டுகள் முழுதாக இருக்கிறது. இனி ஒரு சுற்றுப்பயணங்கள் எல்லாம் செல்ல போவதாகவும் அவர் அறிவித்திருக்கிறார். இதையெல்லாம் வைத்து பார்க்கிறப்ப தமிழக அரசியல் களத்துல நடிகர் விஜய் மிக முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்பதாக நாம் புரிந்து கொள்ளலாம். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அரசியலில் இன்னொரு எம்ஜிஆராக நடிகர் விஜய் ஜொலிப்பாரா அல்லது அரசியல் அரங்கில் அவருடைய பயணம் எப்படி இருக்க போகிறதுங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நான் உங்கள் சுவாமிநாதன், ஊடகவியலாளர்.